ஹலோ ஹாய் வெல்கம் ஹால் வெல்கம் பேக் டு அவிலாக். ஸோ நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பரோட ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவலயம். ஸோ நண்பர் வேற யாரும் இல்லை, இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் தான் மிஸ்டர் மனோஜ். மூணார் ட்ரிப்புக்கு எங்களோட வந்தவர். ஸோ இவரோட ஊருக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உட்காந்துட்டு இருக்க இடம் வந்துட்டு வயலுக்கு நடுவில் மோட்டர் ரூமில் தான் உட்காந்துருக்கோம். மோட்டர் ரூம் தான் இது. ஸோ அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் டு தீஸ் பீப்புள். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ரேண்டம் பிக் ஃப்ரம் மை சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல இருந்து இருக்கவங்க தான். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் டில்னா. ஸோ இன்னமும் உங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மனோஜோட அந்த ஃபார்ம் லேண்டுக்கு நடந்து போகிற பாதை இதுதான். ஸோ வயலுக்கு நடுவில் அந்த பாதையில தான் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்துருச்சுங்க. ஸோ காஞ்சிபுரம்ல தாண்டி ஓச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த இது. ஸோ இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்துட்டு விவசாயம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட அப்பா சைட்ல இருந்து. தேக்கா இது மாதிரி நிறைய மரம் இருந்தது. வரதா புயல கீழே வந்தது. அதை வந்து நான் வீட்டில் வந்து கட்டில் ஊஞ்சல் எல்லாம் அதில் செஞ்சுருக்கேன். அதில் தான். ஸோ கிட்டத்தட்ட நைட்டுக்கு நாங்கள் எங்கே தங்க போகிறோமோ அங்கே வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மோட்டர் ரூமா அவங்களுக்கு. இங்கே வந்து முழுக்க வந்துட்டு இவங்க வந்து நெல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நெல் தான் வச்சிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் 20 நாளில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணிடுவாங்க, அறுவடை செஞ்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நைட்டு நாங்கள் தங்க போகிறோம். ஸோ அந்த லைட்டு தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் தங்க போகிறது. அவங்க அப்பா இங்கே தான் இருக்காரா இப்போதைக்கு. ஸோ நாங்கள் வரோம்னு சொன்னதுனால லைட்டு தார்பாய் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. ஸோ நைட்டு படுக்கிறதுக்கு இங்கே வந்து நைட்டு வந்துட்டு ஒரு கேம்ப் ஃபயர் சும்மா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. சூப்பரா இருக்கு. எங்க கூட ஒருத்தர் கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு. அவரை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவீங்க. மிஸ்டர் ஜான்சன் சிக்கன் சாப்பிடுறேன். எல்லாரும் தின்னுகிட்டு இருக்குது, ஆனா சுகர் ஏறுதுன்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்குறது இதெல்லாம் பண்றது. ஓகே, சோ இங்க வந்து எங்களோட பிளான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நாங்க இங்கதான் ஸ்டே பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியல. மனோஜோட அப்பா என்ன சொன்னாருன்னா இங்க வந்துட்டு குளிர் நல்லா எடுக்கும், எங்கங்க பேச விடுறான் பாருங்க. இந்த மாதிரிதான் நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லி குழப்பி விட்டுறோம், அதுக்கப்புறம் பேச வர மாட்டேங்குது நம்மளுக்கு. சரி, சோ என்ன சொன்னாருன்னா நைட்டு வந்து குளிர் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு தரையில படுக்கும் போது பார்த்து பண்ணுங்க, கீழே வந்து பாம்புங்க நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா போல. ஸோ ஜான்சனுக்கு வந்துட்டு பாம்புனா ரொம்ப பெரிய பாசம் அதிகம் இருக்கு. அவருக்கு வந்துட்டு இல்ல ப்ரோ, சுகர் பேஷண்ட்ல தேடி வரும் பாம்பு, வேற ஒண்ணும் இல்ல. சுகருக்கு வேலை தேடி வந்து பிடிக்கும் பாம்பு. சோ இனிப்பு அதிகமா இருக்கிறதுனால அவர் ரொம்ப தித்திப்பா இருக்காராம். சோ பாம்பு அதிகமா வரும், தொந்தரவு பண்ண என்ன, அதனால நான் வந்துட்டு பெட் மேல படுத்துக்கிறேன். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மர பெட் இருக்கு. சோ இந்த மரப்பலகையில தான் வந்துட்டு இன்னைக்கு ஜான்சன் நைட் வந்து படுத்து தூங்க போறாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் நைட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்துட்டு இங்கே ராமபுரம்ல வந்துட்டு ஒரு கடை இருக்கு, பாம்பே கிறிஸ்பி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. சிக்கன் மட்டும் வாயில வரவே மாட்டேங்குது. நிறைய வாட்டி வந்து சிக்கனுக்கும் கிச்சனுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுது. இதே மாதிரி வேற எங்கேயோ போகும்போது கூட நம்ம மெரினாக்கு போகும்போது கூட கிறிஸ்பி சிக்கன்
சிக்கன் கிச்சன் தான் சொல்லிட்டேன், கிறிஸ்பி கிச்சன் சொல்லிட்டு சொன்னேன். ஸோ கன்ஃபியூஸ் ரொம்ப அதிகமாக ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நைட்டு இங்கே தான் படுத்து தூங்க போகிறோம். ஸோ கொஞ்சம் என்துவாக தான் இருக்கு, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பாய், குட் நைட். ஸோ இன்னமும் நீங்கள் எங்கள் கூட இருந்து பாருங்க எப்படி இருக்க போகுது, எங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இங்கே. ஏன்னா முதல் தடவை வயக்காட்டுக்கு நடுவில் வந்துட்டு நான் படுக்க போகிறேன். இது வரைக்கும் வந்து வயக்காட்டுக்கு நடுவில் இருந்தது கிடையாது. வயக்காட்டில் பகல் நேரத்தில் வந்துட்டு போயிருக்கோம், ஆனால் நைட்டு தங்குனது கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னமும் கிளியர் வியூ, இந்த சுற்று வட்டாரம் எப்படி இருக்கு, பேக் சைட்லலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும்னா, இப்போ காமிச்சேன்னா எதுவும் தெரியாது உங்களுக்கு, இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா சுற்றி இருட்டு தான், வேற எங்கேயுமே எதுவுமே கிடையாது. ஸோ இதில் இந்த டென்ட் ஃபுல்லத்தையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. பகலில் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்காக கொண்டு வரும். என்னென்ன பிளான் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவே இருக்கட்டுமே அப்படின்றதுனால எந்த பிளானுமே நான் சொல்லல இப்போதைக்கு. சொல்லுங்க ஜான்சன், இப்போ என்ன பார்க்க போறோம்? பாம்பை பார்க்குறோம். இது வந்து ஓடுற பாம்பை நசுக்கிற வயசு, அதனால நசுக்க போறாங்க பாம்பை. வேறுனே நசுக்கிற மாதிரி தான் இருக்கு, இதுல நசுக்கிற வயசு வேறையா? நம்ம விட்டு நமக்கே போறோம். ஸோ மணி 3 ஆகுது இப்போ. கிளைமேட் செம்மையா இருக்கு, பனி பெய்யுது, நல்லாவே நல்லா கூலிங்கா இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஐ லவ் திஸ் பிளேஸ். ஸோ ரொம்ப காம், பீஸ்ஃபுல், அந்த அளவுக்கு வந்துட்டு என் லைஃப்ல இது வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணாத அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இப்போ இந்த நேரத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க. நெல் தான் வந்துட்டு ஃபுல்லாக விதைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அறுவடை பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. பனி நல்லா பெய்யுது, சில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு. ஸோ மனோஜ் தான் ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட வந்து 6 ஏக்கர் கிட்ட வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு மனோஜ் வந்து சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட்லேருந்து, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து நெல் விவசாயம் பண்ணுறதுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தார். ஸோ கேட்கும்போது வந்துட்டு இவ்வளோ வேலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன், யோசித்தேன். ஸோ இதோட வீடியோ வந்து தனியாகவே வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். விவசாயம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது நெல் விவசாயம் வந்துட்டு விளைச்சதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் இன்னமும் வந்துட்டு தெளிவாகவே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது மாதிரி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ பனி இறங்கிக்கிட்டு இருக்கு, இப்போ கீழே அவ்வளோ சூப்பராக இருக்கு இடம். எனக்கு வந்துட்டு இந்த பகல் நேரத்தில் மனோஜ் வந்துட்டு ஃபோட்டோ அமைச்சிருந்தாரு. பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயே ஆகணும். குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 21 டிகிரிஸ் தான் இருக்கு, ஆனாலுமே வந்துட்டு செம்ம குளிர் இங்க இருக்கு. சரி, அதனால வந்துட்டு ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மனோஜும் வந்துட்டு இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மணி கிட்டத்தட்ட 3:30 ஆயிடுச்சு, படுக்கணும் அடுத்தது. ஏன்னா மார்னிங் நாங்கள் சீக்கிரம் எழுந்துக்கணும், ஒரு 5-6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால சீக்கிரம் எழுந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனோஜும் இங்கே வெளியே தான் பக்கத்துல தான் படுக்க போறோம். ஸோ கேம்ப் ஃபயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் மனோஜ் மட்டும் அப்படியே தார்பாயை போட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஜாலியாக இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்ததில்லை. மனோஜ் அதிகமாக பார்த்துருப்பா போல கண்டிப்பாக, ஏன்னா அவரோட இடம் தான் இது. கண்டிப்பாக நிறையவே பார்த்துருப்பா போல, ஆனால் நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. கொஞ்சம் லைட்டாக பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எந்த நேரத்தில் என்ன வரும், பாம்பு வருமா, ஏன்னா பாம்பு தான் மெயினாக இங்கே அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட அப்பா சொல்லிட்டு போயிருந்தாப்புல. ஸோ பாம்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையே தான் பத்துட்டு இருக்கேன். வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். காட்டு பன்னிகள்லாம் நிறைய வந்துட்டு வயல்வெளிகள்லாம் அதிகமாக இருக்கும். காட்டு பன்னி கம்மியாயிடுச்சு, எலிங்க பாம்புங்க அதிகமாக இருக்கிற இடம் தான் இது.
ஸோ வெரி குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ செம்ம கிளைமேட்டு நேற்று நைட்டு. படுத்தது 3:30 மணிக்கு இங்கே தான் படுத்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, படுத்து தூங்கணும். கொஞ்ச நேரம் தூங்கணும். தான் இங்கே பாருங்க, இவர் இருக்காரு பாருங்க, நான் கொரட்டை விட்றாருங்க. அப்பா எங்களுக்கு தூக்கம் வரல சுத்தமா. ஸோ இப்போ இதுதான் எங்களுக்கு குளிர் காய்க்கிறதுக்கு. சரியான குளிர், பனி நல்லா பெய்யுது. இப்போ கூட நல்லா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ செம்ம குளிருது. டாப் ஸ்டேஷன்ல கூட இந்த அளவுக்கு குளிர் தெரியலைங்க. இந்த கேம்ப் ஃபயருக்கு முன்னாடி கூட நாங்கள் உட்காரல, அந்த அளவுக்கு குளிர் அங்கே தெரியல. ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பன் ஸ்பேஸ்ல படுத்தோம். பேட் ஃபெலோங்க. ஓகே, ஸோ நல்ல கிளைமேட்டு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே அவுட்ரு என் பின்னாடி தெரியும் உங்களுக்கு. ஸோ நேற்று நைட்டு போகும்போது வந்து மனோஜர் அப்பா வந்துட்டு சொல்லியிருந்தாரு, நைட்டு நீங்கள் 3 மணிக்கு மேலே தெரியும் உங்களுக்கு குளிர். இப்போ உங்களுக்கு தெரியல, ஆனால் 3 மணிக்கு மேலே தெரியும் குளிர் உங்களுக்கு, பாருங்க நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் வந்து என்ன நீங்கள்லாம் நாங்கள்லாம் வந்துட்டு டாப் ஸ்டேஷன்லேயே அந்த குளிர்லேயே உட்காந்துட்டோம், இதெல்லாம் ஒரு குளிரா அப்படின்ற மாதிரி பேசணும். அது எஃபெக்ட் முடியலைங்க. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பார்த்தே சொல்றேன் கரண்டா எவ்வளவு இருக்குன்றத மாதிரியா பார்த்துக்கலாம். 21 டிகிரி தாங்க, ரொம்ப பெருசா இல்ல, 21 தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இது வந்துட்டு அந்த அளவு குளிர் நல்லா தெரியுது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் ஸ்பேஸ் பெருசு உங்களுக்கு சுத்தி. 21 டிகிரிக்கு நம்ம ஊர்ல இந்த மாதிரி குளிரே தெரியாது சுத்தமா. இது கொஞ்சம் அதிகமாவே தெரியுது இல்ல. நேற்று நைட்டு ஜான்சன் வந்துட்டு ஒரு அந்த கட்டில் 700 வருஷமா இருந்த கட்டில், ஸோ அதுல படுத்து உடச்சிட்டா போல பாருங்க. கேட்டதைய நாங்க கூட புதுசு நினைச்சிட்டோம். ஸோ இப்போதான் மனோஜோட அப்பா வந்துட்டு போனாரு. ஸோ மனோஜோட அப்பா வந்துட்டு கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு, ஸோ கொஞ்சம் நாங்கள் அந்த தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே வந்தார். இந்த மாதிரி இது வந்து எரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்துட்டு காஞ்ச மட்டை அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ கிட்ட வந்தோடனே சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நேற்று நைட்டு வந்துட்டு ஒரு சின்ன இது பண்ணிட்டோம், பெட்டு கட்டில் உடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். உடச்சிட்டிங்களா? அது என் அப்பா காலத்துல இருந்து இருக்குது அப்படின்னா போல. அப்பதான் ஜான்சன் பெருமூச்சு விட்றா போல இருக்கு. ஓ, நானும் என்னமோ புதுசுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டா போல. ஸோ நேற்று நைட்டு இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். நடந்து வந்த பாதை பசங்க ஃபங்க்ஷனுக்குலாம் இதெல்லாம் இல்ல. இல்ல, நீங்க வரல. ஜாலியா ஜான்சன் வந்தா கரமா இருந்தது, வண்டியில தெரியும் வந்தது இல்ல. இதெல்லாம் இறங்கி குளிக்க போறியா? அதுல இறங்கி தொட்டில. ஸோ இப்போ ட்ரோனை எடுத்துகிட்டு வந்துட்டு விடலான்னு தான் இருக்கேன். ட்ரோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. எங்கேயும் விட முடியல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வேணா விடலாம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு.
காருக்கு வந்தாச்சு. ஸோ நடந்து வந்திருக்கோம் கொஞ்சம் தூரம். வந்த கார் பஞ்சர். ஜான்சன், உங்களோட கருத்து என்ன? ஏங்க வை வை மீ. டயரோட நிலைமையை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ வலுவலுன்றது. ஸோ இப்போ நாங்கள் பஞ்சர் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டெப்னி மாற்றிட்டு இருக்கோம், பஞ்சர் போடல. பஞ்சர் கட்டு எல்லாமே வந்து என்னோட காரில் இருக்கும். ஸோ வீட்டில் போயிட்டு அங்கே தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. மனோஜோட பாட்டி வீடு பார்த்து இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு பஞ்சர் போடணும். இப்போதைக்கு வந்து நாங்கள் ஸ்டெப்னி மாற்றிட்டு இங்கேருந்து மனோஜோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு காலையில் காஃபி எல்லாத்தையுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கடைக்கெல்லாம் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு. ஸோ சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ இன்றைய நாள் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன் ஆன் விலாக்ஸ். ஸோ அடுத்த எபிசோட்ல நாங்கள் இன்றைய நாளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றதான் வீடியோ இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல வந்திருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட வேல்யூவான கமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் அரவிந்த். Until then, bye.